ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறுகீரை கடையலான்னு சொல்லிட்டு சிறுகீரை வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நான் 100 கிராம் பருப்புக்கு கம்மியாக தான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. பருப்பு ஊற வச்சு சமைக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் பருப்பு ஊற வச்சுருங்க முதல்லே கழுவி. இப்போது நான் குழம்புக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா, நான் ஒரு 10 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீனி அப்படியே போட போகிறேன். முழுசாக போட்டோம்னா அந்த காரம் உரைக்காதுங்க. அதனால் 2ஆக கீறி அப்படியே போட்டுரும். இப்போது தோல் உரித்த 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறீங்களா, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் பருப்போடு மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கீரை குழம்புக்கு. இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து வச்சிடலாம். பிறகு இந்த கீரை கழுவி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, நம்ம க்ளீன் பண்ணி அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. கீரை வேர் மட்டும்தான் கட் பண்ணணும். தண்டு பகுதியும் இலை எல்லாமே அப்படியே கீரை குழம்புல சேர்க்கணும். நம்ம வேர் மட்டும் கட் பண்ணி போடுங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அதனால் தண்டோடு சேர்த்து போடுங்க. இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். மூடி ஒரு 3 விசில் இந்த குக்கரில் வச்சிடுறேன். 3 விசிலுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ 3 விசில் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்குறேன் இருங்க. திறந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்களேன். பருப்பு இந்த கீரை எல்லாமே மசிய வெந்து போயிருக்கு. இப்போ கடைஞ்சி தாளிக்கிறது தான் நமக்கு பாக்கி. சீக்கிரமாக ஆகிடும் இந்த கீரை குழம்புல மட்டும். நமக்கு சாம்பாரை விட குயிக்காகிடும் கீரை குழம்பு. சிலவங்க புளி சேர்ப்பாங்க, நான் புளி சேர்க்க மாட்டேன் கீரை குழம்புல. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மண் சட்டியில் சேர்த்துப்போம். இப்போ இதை கடைஞ்சின்னு வரணும் இல்லைங்களா, அதனால் மண் சட்டியில் போட்டுக்கா கடைஞ்சால் நல்லா இருக்குங்க. இதை கடைஞ்சின்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மண் சட்டி தாளிப்பு பார்த்துக்கலாங்க. நாங்கள் வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வடகம் இருக்கு இல்லைங்களா, குழம்பு வடகம் இந்த சாம்பாருக்கு போடுவோமே, அது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வடகத்தில் போட்டோம்னா கீரை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சாயங்காலத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தாளிப்பில் எப்போவுமே மிளகாய் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மற்றபடி காரத்துக்கு இந்த மிளகாய் பத்தாது, நம்ம தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இந்த கடுகெல்லாம் பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த வெங்காயம், இந்த வடகத்தில் உள்ள வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற இந்த கீரை இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம அந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீரையை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சும்மா ஒரு கொதி வரட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை குழம்பு டேஸ்டியாக இதுக்கு ரெடியாக இருந்துச்சு. வாசனையாக இருக்குதுங்க. இந்த வடகம் போட்டு நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்களா, அது தேவையான அளவு உப்பு சேர்த்தேன். இப்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தேன் நான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரே பார்ட் தான், நம்மளுக்கு வேலை இல்லை. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கீரை குழம்பு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறைனா கீரை சமைச்சு கொடுங்க வீட்டில். நான் இந்த மாதிரி தான் கீரை குழம்பு வைப்பேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.